நேற்று அந்த வீடியோவில் வந்துட்டு இது ஸ்கூலில் வந்துட்டு கண்ட கலிசட பசங்க அப்படின்ன மாதிரி ஒரு டயலாக் விட்டுருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாம்பு அவங்களே வைப்பாங்களா அவங்களே எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா வந்துட்டு நான் வந்து படித்த ஸ்கூலில் வந்து 6th வந்துட்டு ஒரு 11 செக்ஷன் இருந்துச்சு. ஜே செக்ஷன் வரைக்கும் இருக்கும். ஸோ ஏ செக்ஷன்லேருந்து ஜே செக்ஷன் வரைக்கும் ஒரே பில்டிங்கில் இருக்கும். கீழே 5 செக்ஷன், மேலே 5 செக்ஷன் இருக்கும். ஆனால் வந்துட்டு கே செக்ஷன் வந்து தனியாக கடைசியாக லாஸ்ட்டாக காம்பவுண்டுக்கு பக்கத்தில் இருக்கும். வெளியில் எட்டு பார்த்தா வந்துட்டு ஜன்னல் வழியாக வந்து சவுக்கு தோப்போ ஏதோ ஒன்று தெரியும். வெளியில் ரோட்டுக்கு வெளியில் அந்த மாதிரி வந்து வெளியில் இருக்கும். ஸோ நான் வந்து செக்ஷன் பிரித்து போடும்போது என் பேர் கே செக்ஷனில் வந்துருச்சு. ஸோ கே செக்ஷனுக்கு போகணுன்னா வந்துட்டு ஒரு ஆலமரம் ஒன்று இருக்கும். அந்த ஏ டு ஜே செக்ஷனுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஆலமரம் ஒன்று இருக்கும். அந்த ஆலமரத்துக்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு தோட்டம் இருக்கும். ஏதோ மாதுளம்பழ தோட்டம் மாதிரி ஒரு தோட்டம் ஒன்று இருக்கும். அந்த தோட்டத்தில் வந்து தோட்டக்காரங்க தண்ணியெல்லாம் பாய்ச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு அந்த பக்கம் தோட்டத்து சைடில் வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல், இது வந்து பாய்ஸ் ஸ்கூல் நாங்கள் இருக்குது. ஸோ அந்த பசங்க வந்து அந்த இடத்துல கிராஸ் பண்ணி போகும்பொழுது வந்து ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து 3 அல்லக்கைங்களோட இருப்பான். அதாவது அவனுக்கு அடியாளுங்க மாதிரி ரொம்ப 2-3 பேர் அடியாளுங்களோட இருப்பான். ஸோ அந்த மாதிரி பசங்கள்லாம் வந்து இருப்பாங்க. அது இல்லாமல் வந்துட்டு டேய் வாடா கேர்ள்ஸ் ஸ்கூலில் போய் எட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கேர்ள்ஸ் ஸ்கூலில் வந்து கிளாஸ் ரூம் எட்டி பார்க்கறது கிடையாது, அது பாத்ரூம் எட்டி பார்க்கலாம் வாடா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பசங்கள்லாம் வந்து இருப்பானுங்க. ஸோ நம்ம வந்து அது வந்து பார்க்கக்கூடாது, அது வந்து அப்படியே வந்து நம்ம போயிடுறது. ஸோ அந்த தோட்டத்துக்குள்ளே எல்லாம் போனால் வந்து அடிதான் விழும். ஸோ அவனுங்க வந்து அந்த மாதிரி பசங்கள்லாம் வந்து இருக்கிறானுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளாஸ் ரூமுக்குள்ளே வந்து யார் 9ஆவதாக நுழையிறது அந்த மாதிரியெல்லாம் வந்து செம காமெடியாக இருக்கும். ப்ரேயர் முடிஞ்சு வந்தோடனே வந்து 1 2 3 4 8 வந்ததுக்கப்புறம் எவனுமே உள்ளே நுழைய மாட்டானுங்க. செம காமெடியாக இருக்கும் 9th படிக்கும்பொழுது. ஸோ நிறைய பேர் வந்து ட்ராப் அவுட் ஆகிடுவாங்க. இப்போ 6th வந்து 11 செக்ஷன் இருக்கு இல்லையா, 7th 6 செக்ஷன் தான் இருக்கும். 6th கிட்டத்தட்ட ஒரு கிளாஸுக்கு ஒரு 40 பேர் மேலே இருப்பாங்க, 45 பேர் இருப்பாங்க. 7th வந்து ஒரு கிளாஸில் வந்து ஒரு 50 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் வந்து இந்த 11 செக்ஷன் ஆளுங்க வந்து 6 செக்ஷனில் அடங்கிடுவாங்க. அது என்ன கணக்குன்னு தெரியல. நிறைய பேர் ட்ராப் அவுட் ஆகிடுவாங்களா இல்லை ஸ்கூல் மாறி போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 6th வந்து டெம்பரரியாக இங்கே படிச்சுட்டு 7th டிசி வாங்கிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி 8th 6 செக்ஷன் தான். 9th வந்து கொஞ்சம் 9th 10th படிக்கும்பொழுது மறுபடியும் செக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எத்தனை செக்ஷன்னா வந்து ஹெச் வரைக்கும் இருக்கும். 9 செக்ஷன். ஆமாம், இஎஃப்ஜிஹெச் 9th ஹெச், ஐஜேலாம் கிடையாது. 9th வந்து ஹெச் செக்ஷன் வரைக்கும் இருக்கும். 9 செக்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டு, ப்ராப்ளம்ஸு, அப்புறம் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் வந்து எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யோசனை வந்துகிட்டே இருக்குது மனசுக்குள்ள. கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏதோ ஒரு யோசனை அடிக்கடி மைண்டு டைவர்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து கிளாஸ் வந்து சார் வந்து எடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு அது ஃபுல்லாக சிலபஸ் எல்லாம் முடிக்க முடியாது. நானே வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக வந்து சிலபஸ் எடுக்க முடியாது. ஸோ அது எடுக்கணுன்னா வந்துட்டு டியூஷன் போகணும். டியூஷன் போகலைன்னா வந்துட்டு எடுக்க முடியாது. நான் டியூஷன் போனது வந்து 11th 12th அதில் 10th கூட கொஞ்ச நாள் போனேன். ஸோ
ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கெல்லாம் வந்து 12th போனேன். ஃபிசிக்ஸுக்கு மெயினாக ரொம்ப நாள் போனேன், ஃபிசிக்ஸுக்கும் மேக்ஸுக்கும். ஸோ ஃபிசிக்ஸில் வந்து ஒரு பேசிக் ஐடியா உண்டு. ஏசி டைனமோ, டிசி டைனமோ, ஸ்லிப் ரிங், ஸ்லிப் ரிங், அந்த ஏசி மோட்டார், டிசி மோட்டார், அதெல்லாம் வந்து அப்போ கிளாஸ் எடுத்தது ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி 9th வந்து மேக்ஸில் வந்துட்டு பாலசுப்ரமணியன் ஒரு சார், அவர் வந்து அந்த இதெல்லாம் ட்ரையாங்கிளோட ஏரியா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்டு எஸ் மைனஸ் ஏ இன்டு எஸ் மைனஸ் பி இன்டு எஸ் மைனஸ் சி அப்படின்னு வரும். எஸ் ஈக்குவல் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை 2ன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபார்முலாவை வச்சு ஏரியா கண்டுபிடிக்கிறது, அந்த இதெல்லாம் வந்து அப்படியே மனப்பாடமாக இப்போ வரைக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து இருந்தாலுமே வந்து ஃபுல் இதில் முடிக்க முடியாது. ஏன்னா வந்து காலேஜ்லலாம் 1 மணி நேரம் இருக்கும் ஒரு பீரியடு, 55 நிமிஷம் இருக்கும். இங்கே வெறும் 40 நிமிஷம் தான் இருக்கும், டக்குன்னு முடிஞ்சிடும். ஒரு பீரியட் வந்து டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ அதனாலையும் முடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதனால் வந்து அது ரீசனபிளான இதுதான். முடிக்கணும்னு ட்ரை பண்ணால் அதுக்கு எக்யூப்டாக இருக்கணும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். இப்போது 8th சிலபஸ் முடிக்கணும்னா 7th வந்து எல்லாருமே வந்து எக்யூப்டாக இருக்கணும்ல. 7th படிச்சுட்டு வரும்பொழுது எல்லாம் எக்யூப்டாக இருக்கணும்ல. ஸோ அப்படி இல்லைன்றப்போ வந்து சிலபஸ் முடிக்க முடியாது. ஸோ அது ஒரு நியாயமானது தான்.